தமிழக அரசு பேருந்து கழக அதில் அரசு தமிழ்நாடு எடுத்துட்டாங்க சார். தமிழக அரசுன்னு போட்டு அரசு பேருந்து கழகம். ஆமா, தமிழ்நாடு அரசு பேருந்து கழகம் இல்லையா? அப்படி இருந்தது ஏன் சார் எடுக்கிறீங்க? இது தமிழ்நாடு இல்லையா? அது தமிழக அரசு தாழ்தள பேருந்து இல்ல, அதுல சில இதுல வந்து மின் பேருந்து அப்படின்னு இல்ல இப்ப எடுத்துட்டாங்க. அது ஆமா இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்கு. சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை வெள்ளக்கார காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது. உடனே கேட்காத வைசாக்குக்கு ஒரு ஸ்டீல் தொழிற்சாலை ஆரம்பிச்சு என்ன பெரிய கடைசியில் என்னாச்சு? அதனால இதெல்லாம் வந்து நீங்க வந்து சில கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றலைன்னாக்கா அதை வந்து வச்சுக்கிட்டு நியாயமா கேயமான்ற கேள்விகள்லாம் பதில் கிடையாது. அதே செவிலியர்களை கொரோனா காலத்தில் வெள்ளை உடுத்திய தேவதைகள் கடவுள்கள் அப்படின்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொடுமையா தெரியுதா? கொஞ்ச நாள் முன்ன லண்டனுக்கு போனார்ல தமிழக முதல்வர், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஈவேரா படம் திறக்கப்பட்டது. எங்க சார் திறந்தீங்க? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உரிமை கொடுத்தது. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்த ஈவேரா வழியில வந்தவங்களுக்குலாம் பகுத்தறிவாரி சொல்லுங்கன்னா மூளை கெட்டவங்க, மூளை இல்லாதவன், அறிவு இல்லாதவன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் மென்டலாக அட்மிட் ஆனவன் டாக்டரை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லுவான். அது மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவார்கள். வணக்கம் சார். சார், ஒரு ஸ்டேட் ஒரு அரசு ஊழியர்களை கடத்திய கொடுமை பார்த்துருக்கீங்களா? அடித்து உழைச்சதை பார்த்துருக்கு, அடித்து குடும்பமாக உழைச்சதை பார்த்துருக்கு. ஜெயலலிதா பீரியடில் நடந்தது அது. குடும்பமாக உழைச்சாங்க. அது ரைட்டு. நீங்கள் குடும்பமாக ஜெயிலுக்கு தரணும். அது நீங்கள் 2003 2004 அரசு ஊழியர்கள் அரசு செக்ரட்டேரியட்டுக்காரர்கள் மேலே கையை வைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையே லாரியில் கொண்டு வச்சு நடுத்தெருவில் போட்டு சக்கையாக புழிஞ்சு விட்டுச்சு அந்த அம்மா. ஆமாம், இப்போ குடும்பத்தோட ஆமாம் அடித்தாங்க. அதிகாரிகளை மாத்திரம் இல்லை, குடும்பத்தையே அடிச்சுது சார். இப்போ வந்து ஆட்களே கடத்துறாங்க. இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு யார்? செவிலியர்களை. இது தகுமா சார்? ஆட்கடத்தல் செய்து தகுமா? அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது அந்த போராட்டத்தில் நியாயங்கள் இருந்தால் அது அரசாங்கம், எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ வாயை விட்ட, அது திருப்பி கேட்குறாங்க. நீ வாயை விடாமல் கம்முன்னு இருந்தால் போராட்டம் நடத்துவாங்க. ஆமாம், அதான் நான் தான் சொல்கிறேன். அவங்க கோரிக்கையில் நியாயம் இருந்தால் அது கேட்டு தான் ஆகணும். ஆமாம் சார். டாக்டர்கள் செவிலியர்களை வந்து நீங்கள் பகைச்சிக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே செவிலியர்களை கொரோனா காலத்தில் வெள்ளை உடுத்திய தேவதைகள் கடவுள்கள் அப்படின்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொடுமையா தெரியுதா? அது காரியம் ஆகிறவர்கள் காலை பிடி, காரியம் ஆனால் கழுத்தை பிடிங்கிறது தான் நம்ம வழக்கமே. அதான் காரியம் ஆச்சு கழுத்தை பிடிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு அத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்றணும்னு எதிராக சட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய இது! இது ஆணவம் இல்லையா? அகங்காரம் இல்லையா? இது சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்த வாக்கு நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கலாம். ஏன்னா சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் வெளியே அனுப்பும் போது காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திர போராட்ட சமயத்தில் வெள்ளையை வெளியே அனுப்பி விட்டால் நாட்டில் பாலும் தேனும் அப்படியே பெருகி ஓடுனாங்க. வெள்ளையை வெளியே போய் 75 வருஷம் ஆச்சு, பாலும் தேனும் பெருகி ஓடுதா? நிறைவேற்றியாச்சா? ஏன்னா நீங்கள் அது மாதிரி எவ்வளவோ காரியங்கள் வந்து நிறைவேறாமல் போகும். சில வாக்குறுதிகள் சொல்லுவோம், சில வாக்குறுதிகள் முடியாது. சந்திரமண்டலத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், சந்திரமண்டலத்துக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரிந்தாரு என்ன பிரயோஜனம் பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ சந்திரமண்டலத்துக்கு போகிறதுக்கு நம்ம ராக்கெட் விடுறதே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றேங்கிற முடிச்சிட்றேன் இருங்க. அது ஒரு லட்சியமாக இருந்தது. நம்ம என்னென்னமோ பிளான்லாம் போட்டோம். சந்திரமண்டலத்துக்கு போயிட்டாக்கா அங்கே காலனி உருவாக்கி மனிதர்களை அங்கே குடியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தா அது ஒரு ஒரு சிக்கனமான முறையாக தெரியல, முடியாதுங்கிற மாதிரி தெரியுது. ஜீவராசியில் வாழ முடியாதுங்கிறது நல்லா தெரியுது. அதனால அந்த வாக்குறுதி கொடுத்தியே அதை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு கேட்டாக்கா
ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது இது தேவையில்லை. சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்போ இந்தியாவில் சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை வரணும்னு நம்ம கேட்டோம். அது வந்து எப்போ வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இந்திரா காந்தி அதை அரசியலாக்குனாங்க. ஆந்திராக்காரன் கேட்கவே இல்லை. வைசாக்கில் ஒரு இரும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. அவன் கேட்கவே இல்லை. தேவையில்லாமல் நமக்கு பாலிடிக்ஸை கிரியேட் பண்ணாங்க. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு யூனியன் சந்தை வச்சுருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஒரு நாடு, நீங்கள் வந்து நிலக்கரி நிறையா வச்சுருக்கீங்க. நிலக்கரி எடுக்கிறது பூரா உங்கள்கிட்ட நான் விட்டுருவேன். நான் ஒரு நாடு, என்கிட்ட வந்து இரும்பு இருக்குது. இரும்பு எடுக்கிறது பூரா என்கிட்ட விட்டுருவேன். நீங்கள் இரும்பு எடுக்கிற தொழிலுக்கு வர மாட்டீங்க. நான் உங்கள் நிலக்கரி. ஆக உங்கள் தொழிலில் பார்க்கறது உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பொதுவான மார்க்கெட்டை வைக்கிறதுனால பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சு அங்கங்கே விளையிற பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம இந்த நாடு இல்லவே இல்லை. சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை வெள்ளக்கார காலத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது. உடனே கேட்காத வைசாக்குக்கு ஒரு ஸ்டீல் தொழிற்சாலை ஆரம்பித்து என்ன பெரிய கடைசியில் என்னாச்சு? வைசாக்கிலையும் உருப்படியான தொழிற்சாலை இல்லை, சேலத்திலையும் உருப்படியான தொழிற்சாலை. சரி சார். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சில கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றலைன்னாக்கா அதை வந்து வச்சுக்கிட்டு நியாயமாக ஏமான்ற கேள்விகள்லாம் பதில் கிடையாது. சரி சார். அந்த சந்தர்ப்பத்தில் அது சரியாக இல்லைன்னா கைவிடத்தான் வேணும். இன்னும் சொல்லப்போனால் நெய்வேலி நிலக்கரி இருக்குது இல்லைங்களா? ஆமாம், நிக்கலைட்டு. அந்த நிலக்கரி நம்ம வந்து எவ்வளோ பெருசாக எதிர்பார்த்தோன்னா, சேலத்து இரும்பு எடுக்கிறதுக்கு அந்த நிலக்கரி பயன்படும்னு நினச்சோம். அப்போவே அவன் சொன்னான், லிக்னைட்டி ஆயுது, இது இரும்பு எடுக்கிறதுக்கு பயன்படாது, அந்த ஹீட்டு கிடைக்காது அப்படின்னாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அரசியல் காரணமாக எங்கள் ஊர் நிலக்கரி கிடைக்குது, எடுக்க மாட்டேங்கிறியா, அதை வச்சு சேருது வெட்டியாச்சு. கடைசியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பீங்கான் சாமான் செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு மின் உற்பத்தி நிலையம் செஞ்சிட்டு இருக்கு. அனல் மினல் நிலையம் அது ஒரு இன்னைக்கு அது தமிழகத்தும் சரி நாட்டுக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்கு சார். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ எதுக்காக ஆரம்பிச்சிங்க? சேலத்து இரும்பு எடுக்கிறதுக்காக. ஆனால் இது எதிர்பாராத விதமாக கிடைச்சதுனால செஞ்ச செலவுக்கு லாபம் காட்டி. சரி சார், அதை சமாளிச்சு சில விஷயங்கள்லாம் இது எதுக்காக இவ்வளவு சொல்ல வர்றேன்னா, வாக்குறுதி கொடுத்ததுனாலே நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இதை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக நீங்கள் வச்சுக்கூடாது. சரி சார். அம்மா இங்கே வா, ஆசை முத்தம் தாத்தா, இளையம் சோறு போட்டு ஈய தூர ஓட்டு, இது யாரு சொல்லி கொடுத்தது நம்மளுக்கு? பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க. எந்த பள்ளிக்கூடத்தில்? அந்த பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸை ஒரு நாள் வச்சு சென்னையை சுற்றி வர்றாங்க. அவங்க என்ன சார் கேட்டாங்க? எதுக்கு? ஏன்னா 2009 மே மாதம் டீச்சர் ஆனவங்களுக்கும் ஜூன் மாதம் டீச்சர் ஆனதுக்கு இடையே சம்பள வேறுபாடு இன்னைக்கு 16,000 அப்படி இருக்கு. எங்களுக்கு அந்த சம்பள வேறுபாடு ஒரே இதுவாக மாற்றுன்னு கேட்டாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓடி போய் எடப்பாடி அவர்கள் முதல்வருக்கு பாவம் அந்த டீச்சருக்கு கொஞ்ச நாள் பணம் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் பணம் கொடுப்பாரா? அது இப்போ தானே கேட்டிருக்காங்க, இப்போ தானே போராட ஆரம்பிச்சு செஞ்சிருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கு. உங்க தேர்தல் அறிக்கையில உங்க காதை பத்திரமா வைங்க. வேற பூ சொருவாங்க, அதை அப்போ சொருவிங்க. இல்லப்படா அவங்க இல்ல அங்க காது குத்துறாரா? அங்க போயிட்டு காது குத்திட்டாரா? இப்போதைக்கு அந்த காது குத்துறதுக்கு தான் இருக்குது. அதை குத்திட்டு போவாங்க. அதை செஞ்சிருவாங்க. அவங்க செஞ்சிருவாங்க. நான் ஆட்சியில் பெரிய பிரச்சனை இல்லை. கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்கல்ல, கொடுத்துருவாங்க. இல்ல லேட் ஆகலாம், கொஞ்சம் தாமதம் ஆகலாம். இல்லை, நான் திராவிட ஆட்சி, திமுக ஆட்சி, தமிழ் மொழியும் தமிழர்கள் காப்பாற்றவன் நாங்கள் தான்ட்டு. உங்கள் பாய்ஸ் என்ன தெரியுது? அரசாங்க பேருந்து இதில் தமிழக அரசு பேருந்து கழக அதில் அரசு தமிழ்நாடு எடுத்துட்டாங்க சார். தமிழக அரசுன்னு போட்டிருக்கு. அரசு பேருந்து கழகம். ஆமாம், தமிழ்நாடு அரசு பேருந்து கழகம் இல்லையா? அப்படி இருந்தது ஏன் சார் எடுக்கிறீங்க? இது தமிழ்நாடு இல்லையா? அது அப்ப நீங்க ஒரு இன துரோகி. யார்? நான் இன துரோகியா? நீங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றதை வச்சுட்டு உங்களை உள்ள தள்ளணும். யாரு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு அது ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு சொல்லுங்க. அந்த தமிழ்நாடு ஸ்டிக்கர் போட்டு மறைச்சிட்டாங்க.
இப்ப அரசு கழக பேருந்து நாம ஓடிட்டு சார். இதெல்லாம் எங்கேயாவது கொடுமை நடக்குமா? எப்படி காங்கிரஸ் ஆட்சியில நடந்ததா, அதிமுக ஆட்சியில நடந்தா இப்படிலாம் இந்த திராவிட மக்களை சாரி தமிழக மக்கள் இப்படி ஏமாத்துறீங்க சார். நாங்க இப்ப காட்டுறேன். தமிழக அரசு தாழ்தள பேருந்துன்னு போட்டு இருக்குது. அரசு கழக பேருந்து, அது மாநகர அரசு பேருந்து சென்னையில் ஓடுவது உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன் தமிழக அரசு தாழ்தள பேருந்து இல்ல, அதுல சில இதுல வந்து மின் பேருந்து அப்படின்றது இல்ல. இப்ப எடுத்துட்டாங்க. அது ஆமா இன்னைக்கு இருக்குது. சரி சார், போய் பேசாதீங்க. இல்ல 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 இல்ல, போய் பேசாதீங்க. நான் உண்மையா பேசுறேன். உண்மையா பேசுறேன். உண்மையா சொன்ன உங்களுக்கு பொத்துக்குச்சா? உண்மையா சொன்ன பொத்துக்குச்சா? டெய்லி போறேன். குத்துறது ஒண்ணுமே இல்ல. பொத்துக்குச்சா? உங்களுக்கு தான் குத்துது. போய் பேசினாக்க சட்டை கிழிச்சு கிடக்கு. நீங்க தச்சிங்க போங்க. உங்க தேர்தல் அறிக்கை அவ்வளவு பொய். எங்களை ஏமாத்திட்டீங்க. 505 அறிக்கை வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க? அரசு ஊழியர்கள் ஏமாத்தினீங்க, மாணவர்களை ஏமாத்தினீங்க, கரண்ட் பில் ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு, மக்கள் வயிற்றுல அடிக்கிற கொடுமையை பண்ணிட்டீங்க. ரயில் டிக்கெட் ஏறி போச்சு, அது யாருக்கு சொல்லுங்க? ரயில் டிக்கெட் ஏறி போச்சு, அது யார் சொல்லுங்க? யாரு? கிலோமீட்டருக்கு ₹1. ₹1 உங்களுக்கு சௌகரியங்க. உங்களுக்கு ₹1 கேவலங்க. எங்க மாதிரி அன்னாட காட்சிகளுக்கு அது பெரிய. நீங்க கோடீஸ்வரன், ஊரை கொள்ளையடிச்சு உடம்பு பூரா ஊழல்ல தெளிச்சு தங்கமா இழைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நீங்க. உங்களுக்கு ₹1 சாதாரணம். இல்ல ₹1 பெரிய ₹1. இப்போது ஆளுகின்ற திமுக அமைச்சர்கள்லாம் ஊழல் பெருசாலிகள், ஊழல் முத்தெடுத்தவர்கள், ஊழல் வாதிகள். நீங்களே ஒத்துட்டீங்க. மிக்க நன்றி சார். ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. ஏவன் குற்றவாளியா ஜெயிலுக்கு போய் செத்து போச்சு ஒரு பொம்பளை. ஏவன் குற்றவாளி ஊழல் பண்ணி பணம் திருடிட்டு ஊழல் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு போய் ஆஸ்பத்திரியில போய் செத்து போச்சு ஒரு பொம்பளை. ஐயங்கார் பொம்பளை. இல்ல அந்த பொம்பளை அதை வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது. இல்ல இல்ல, இந்த ஆளுகின்ற அரசின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய அப்பாவுடைய ஆட்சியை நான் அமைப்பேன், கருணாநிதி ஆட்சி அமைப்பை சொல்றதுக்கு வெக்கம் இல்ல, ஏதும் இல்ல. திராவிட மாடல் ஆட்சின்றீங்க. ஆனா அதிமுக எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி அவங்களுடைய ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க சார். யார் சொன்னா? யாரு? ஜெயலலிதா ஆட்சி அமைப்புன்னு எவன் சொன்னா? யாரு? விஜய் சொன்னாரு. விஜய் சொல்லி இருக்காரு. ஆளு கரெக்டா. ஒரு நட்டுக்கல்ட கேஸுக்கு நட்டுக்கல்ட ஆள் தான் பதில் சொல்லுங்க. அப்படியா? நட்டுக்கல்ட அது அவங்க ஏவன் குற்றவாளியா நான் கொள்ள அடிப்பேன்னு அந்த ஆள் சொல்றாரு. அதை ஏத்துக்கிறீங்க, போங்க. ஏவன் குற்றவாளியா ஜெயிலுக்கு போனாச்சு, போய் செத்து சேர்ந்தம்மா. ஏவன் குற்றவாளியா அந்த அம்மாவுடைய படத்தை கூட திறக்க வர முடியாதுன்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா சமாதி கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியுடைய ஆட்சியை அமைப்பேன்னு ஒரு ஆள் சொல்றான்னா அவனை ஜெயிலில் தள்ளுறதை விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கு சார். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க சார். மக்களுங்கிறது யாரு? மக்களுங்கிறது யாரு சார்? இப்ப யாரு மக்கள்? இல்ல இல்ல, யாரு மக்கள்? மக்கள் யார்? தமிழக மக்கள். நீங்க மக்களா? தமிழக மக்கள். தமிழக மக்கள். இது தமிழ்நாடே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க எப்படி யாரு தமிழ்நாடு? நீங்க பேர் வச்சதுக்கு, அதாவது தமிழ்நாடு எப்ப உருவாச்சா அதை கொண்டாட மாட்டீங்க. பேர் வச்சாம் பாரு அப்ப, அதாவது குழந்தைக்கு பேர் வச்ச இதுதான் கணக்கு எடுப்பீங்களா? பிறந்தது எடுப்பீங்களா? பிறந்த அன்னைக்கு பேர் வைக்கல இல்ல. நீங்க தமிழ்நாடு எப்படின்ட்டு இது எப்படி அது இது இல்ல. என்னைக்கு பேர் இல்ல இல்ல, அப்புறம் என்னதுக்கு பேர் வைக்கிறது? ஜனவரி சாரி என்னதுக்கு பேர் இல்ல இல்ல. சரி கத்திக்கிட்டே இருக்கு. இல்ல நீங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கு? நான் உண்மையை போட்டு உடைக்கிறேன். கத்திக்கிட்டே உங்க உண்மையை போட்டுட்டு இருக்கு சார். இப்ப கத்திக்கிட்டே இருக்கு. சரி சரி, கத்திக்கிட்டே இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விடாம கத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? பேர் வைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஏன் வைக்கிறீங்க? ஒரு நாள் ஏன் ஒரு நாள் அது குழந்தைக்கு இல்ல, அந்த குழந்தைக்கு யாருன்னு அடையாளம் தெரியுதுக்கோசம் பேர் வைக்கிறது. அதுதான் அதுதான் அது பிறந்தது அப்பதான் அது. ஆனா வயசு அதேதான் இருக்கும். இப்படி ஒரு முட்டாள்தனமான அறிவு கெட்ட இந்த அறிவு முண்டத்தனம் பகுத்தறிவாதிகளுக்கு எது என்ன இருக்கா? மூளையே இல்லாம, மூளையோ கொஞ்சம் கூட இல்லாம கால் வெத்து தலை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட எப்படி பேசுறது? மூளைகட்ட முண்டம் மாதிரி பேசுனா நான் என்ன பதில் சொல்றேன்? அப்பனா இந்த ஈவேரா வழியில வந்தவங்களுக்குலாம் பகுத்தறிவாதி சொல்லுங்கன்னா மூளை கெட்டவங்க, மூளை இல்லாதவன், அறிவு இல்லாதவன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில மென்டலா அட்மிட் ஆனவன் டாக்டரை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லுவான். அது மாதிரி தான் நீங்க பேசுறது. இல்ல 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 இல்ல, அது சொல்றேங்க. உங்களை மாதிரி மென்டல்
மென்டல்னாக்கா மூளை இருந்தால் தான் கெட்டு போகும். உங்களுக்கு தான் மூளை போறவே சார், அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் சார். அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் சார். அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் சார். கன்ஜெனிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் பிரெயின், பிறவியிலேயே மூளை இல்லாம பிறந்த ஒரு விசித்திர. நாங்க தமிழர்கள், கல் தோன்றா முள் தோன்றா மூத்த தமிழ் குடிமக்கள், நாங்க தமிழ் இது இந்த திராவிடர் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது, தமிழர் கிடையாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி திராவிடம்ன்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருது சார். கள்ளக்குறிச்சியில 67 பேர் கள்ள சாராயத்தை செத்து போனாங்க. அப்ப அங்க போய் பார்க்காதவரு இன்னைக்கு அந்த மாவட்டத்துல பிச்சை எடுக்க, வாக்கு பிச்சை எடுக்க போயிருக்க சார். இது விட ஒரு அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? எல்லாரும் தான் எடுத்தா தைரியமா போறாருங்க, தைரியமா போறாரு. அப்ப இல்ல உங்களுக்கு ஏதாவது தைரியம் இருந்ததுன்னா உங்க நாடி நரம்பு செத்து போகலன்னா கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொல்ற ரோஷம் ஏதாவது இருந்ததுன்னா, புறவியில ஏதாவது கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நீங்க போய் கேளுங்களா பார்க்கலாம். யாரு 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 இப்படி எல்லாம் பயந்தாங்கோலி நான் காலர் இங்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான கொடுமை நடக்காது என்பதை காலர் தூக்கி விட்டுருன நீங்க தானே சார். இங்க சிறுபான்மையை சொல்லிட்டு நீங்க வாழறதுக்கு இது செய்யறதுக்கு பெரும்பான்மையர் மக்களை தூண்டி விடுறீங்க சார். இந்துத்துவ தூண்டி விடுற சார். இந்துக்களை தூண்டி விடுறேன். இந்துக்களை எங்க தமிழக மக்கள், தமிழர்கள், சைவ வைணவர்கள் பொறுமைசாலி அவர்களை திசை திருப்புறீங்க. இல்ல அவங்கள திசை திருப்புறீங்க. வந்தேரி கூட்டம் நீங்க இல்ல தமிழர்களை இப்படி நீங்க இது பண்றீங்க. வந்தேரி கூட்டம் நீங்க பேசக்கூடாது. இப்படி இல்ல, உங்களுக்கு சொந்த நாடு கிடையாது, சொந்த மொழி கிடையாது. இல்ல இப்படி எல்லாம் நாங்க எங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு நாடோடி கூட்டம், ஒரு வந்தேரி. நான் தமிழன், பச்சை தமிழன். நீங்க அந்த எங்கள் தொப்புள் கொடிய உறவை 1 லட்சம் பேர் சாவடிச்சீங்க, 1.5 லட்சம் பேர் சாவடிச்சீங்க 2009. உங்களை இங்க இருந்து தூக்கி போட்டுருவேன். நான் உண்மையை கேட்கிறதா? உண்மையை கேட்கிறதா? தூக்கி இல்ல 3 மணி நேரத்துல போயிட்டு இல்ல மெரினா கடற்கரையில 3 மணி நேரத்துல இங்க துணவி இங்க மனைவி வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தார் சார். அதுக்குள்ள போர் நின்று போச்சு. பொண்டாட்டிய கண்ணமாப்பேட்டையில எரிச்சு விட்டு தான் பக்கத்திலேயே ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இருக்கான் சார். சமாதியில தான் பக்கத்திலேயே ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா யாரு? அந்த சமாதியில இருக்கிற அந்த அம்மா அந்த பொம்பளை யாரு? அந்த பொம்பளை யாரு? உங்களுக்கு தான் தெரியும். அந்த பொம்பளை தான் தெரியும். சொந்த பொண்டாட்டி அந்த பொம்பளைக்கு அந்த பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிட்டு ஒரு ஆள். அது யாரு? என்ன யாரு? குற்றவாளி யாரு? ஏவன் குற்றவாளி யாரு? அந்த ஏவன் குற்றவாளி யாரு? ஏவன் குற்றவாளி திருடிவிட்டு ஜெயிலுக்கு இல்ல. அவங்க ஏவன் குற்றவாளி இருக்கும்போது ஏவன் குற்றவாளி கிடையாது. இல்ல ஏமாத்தாதீங்க. திருடிவிட்டு ஜெயிலுக்கு போன ஏவன் குற்றவாளி யாரு? அங்க படுக்க வச்சிருக்கீங்க யாரு? இல்ல நீங்க என்னது அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீங்க இன்னும் பிரசவம் பார்த்த மாதிரி சொல்றீங்க. அது உண்மையா? நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா அந்த அம்மாக்கு? கள்ள புருஷனுக்கு குழந்தை பிறந்து நீங்க தான் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அப்படி இது நான் தான் எடுத்து போட்டுருக்கேன், போய் பாருங்க. அப்படியா? ஆமா. நீங்க தான் பாத்தீங்களா? ஆமா சார் வேணாம் சார். வேணாம் சார். அப்பனா நான் தான் பிரசவம் பார்த்தேன். அப்பனா நான் தான் பிரசவம் பார்த்தேன். பால்டால் பாபுக்கு நீங்க தான் காப்பாத்தீங்களா? ஆமா நான் தான் பால்டால் பாபுக்கு நீங்க தான் காப்பாத்தீங்களா? நான் தான் காப்பாத்தேன். ஆமா. என்ன சார் இப்படி விடுறீங்க? இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லுவோம். அறிவு கட்டத்தனம், அறிவோட ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லு. இல்ல இப்போ நீ தான் பிரசவம் பார்த்தியா? அறிவு இல்ல, மூளை இல்ல, முண்டமா? நீங்க முண்டோன்னு தான் நினைக்கிறேன். வேற என்ன இருக்குது? மூளை இருந்தா இப்படி பேசுவீங்களா? ஏதாவது அறிவுபூர்வமா ஏதோ அறிவுபூர்வமா தான் கேக்குறேன். என்னது அறிவுபூர்வமா? ஆமா நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா? ஆமா நீங்க தான் பாத்தீங்களா? ஆமா. அப்படி சொல்றீங்களே, அந்த ஏவன் குற்றவாளிக்கு நீங்க தான் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்ட்டு சும்மாவும் போற போக்குல கொளுத்தி விட்டு போடுறீங்க.
ஆமா நான் தான் சொன்னேன். ஆ? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் கேட்குறேன். இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் கேட்குறேன். இருக்குதுன்னு சொல்றேன் நான். இருக்குதுன்னு சொல்றேன். இருக்குதுன்னு சொல்றேன். இல்ல இப்போ ஒன்று புதுசாக இருக்குதுன்னு சரி சொல்றேன். அது விடுங்க. இப்போ ஒன்று புதுசாக விட்டுருக்காங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை சுயேட்சி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சாருல்ல, அந்த கப்பலுக்கு ஈவேரா டொனேஷன் கொடுத்தாராம். என்ன சார் ஏமாத்துறீங்க? அந்த கப்பல் வாங்குறதுக்கு டொனேஷன் கொடுத்தாரா ஈவேரா? இது எங்கேயாவது நடக்குமா? கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் ஏமாத்துறீங்க? அது நீங்க ஏமாத்துறேன்னு சொன்னாங்க. இல்ல, நாங்க என்ன பண்ணோம்? அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆய்வு செய்தவர்கள்லாம் இல்லைன்றாங்க சார். இப்ப இல்லைன்னாக்கா இல்லைன்னு போங்க, அவ்வளோதான். இல்லைன்னு போங்க. புரியுதுங்களா? வாவுசுக்கும் பெரியாருக்கும் இருந்த உறவுகள் உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்க ஒரு அறிவு கட்டம் இல்ல அது இருந்தது. நீங்க ஒரு இல்ல இல்ல இருந்தது, உண்மையில இருந்தது. அறிவு கட்டம் உண்டோ இல்ல, உங்களுக்கு இல்ல. அளவும் தெரியாது. அப்புறம் உங்ககிட்ட பேச்சு என்ன பிரயோஜனம்? அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு? யுனெஸ்கோ ஈவேருக்கு அவார்டு கொடுத்த மாதிரி ஏமாத்துனீங்களே, அதே மாதிரி இருக்கு இது. யுனெஸ்கோவே ஏமாறுதுன்னு அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து இங்க தமிழ் அவன் கொடுத்தா ஈவேராவுக்கு எதுக்கு எவன் கொடுத்தாலும் அவன் ஏமாத்தணும், இவன் ஏமாத்தணும். யுனெஸ்கோவும் ஏமாத்தியாச்சு. இப்ப வேற யார் பாக்கி? இல்ல இல்ல இப்ப வேற யாரு? இல்ல கொஞ்ச வேற யார் நாள் பாக்கி? முன்ன லண்டனுக்கு போனாருல்ல தமிழக முதல்வர். ஆமா. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஈவேரா படம் திறக்கப்பட்டது. எங்க சார் திறந்தீங்க? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உரிமை கொடுத்தது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? கழுதைக்கு தெளிவா கற்பூர வாசனை. அதுதான் கேக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு என்ன இல்ல. சம்பந்தம்? அங்க பெரியார் படத்தை திறந்து வச்சது உங்களுக்கு இல்ல என்ன தெரியும்? இல்ல அங்க ஒரு உங்களுக்கு என்ன இல்ல தெரியும்? சில பைசா கட்டிட்டா அந்த ஆள் கொடுத்துருவாங்க, ஏன் அங்க நீங்க ஏத்திர அது அந்த இல்ல யோகிதை உங்களுக்கே இல்ல. இல்ல இல்ல கொடுக்குறது. நான் நீங்க கூட கொடுக்குறது. கட்டி என் படத்துக்கு கூட ஓபன் பண்ண முடியும். போய் கொடுக்க வேண்டியது. கடைசியில ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் போய் கொடுக்க ஈவேரான்ட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? போய் கொடுக்க வேண்டியதானே? இப்படி எல்லாம் ஏன் சார் ஏமாத்துறீங்க? ஏன் உங்களுக்கு யோகிதை இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல, உடம்புல சத்து இல்ல, நாடி இல்ல, நரம்பு இல்ல, செத்து போன ஆளு. உங்களை நீங்க காசு கொடுத்தா கூட உங்க படத்தை வைக்க மாட்டான். போங்க. உடுக்கை கை இழுந்த போல இன்னைக்கு ஸ்டாலின் நடுத்தேர்வில் நிற்கிறார் சார். ஒரு பக்கம் காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போகுது, இன்னொரு பக்கம் விசிகா பிச்சுட்டு போகுது. இப்போ ஒரு தொகுதிக்கு 40 கோடியா எங்கே போய் எங்கே சம்பாரிச்சாங்க தெரியல. நீங்கள் சொன்னீங்கல்ல ஊழல் ஊழல் ஊழல்ன்ட்டு. அந்த ஊழல் ஏவன் குற்றவாளி அந்த சமாதியில் இருந்த போய் எழுப்பி கேட்க வேண்டியதான் அந்த பொம்பளையா? எப்படி நீ எப்படி இவ்வளோ பெரிய கோடியெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு எப்படி வந்தியா அது எப்படின்னு சொல்லிங்க? அந்த மேலே கேட்டால் சொல்கிறாங்க உங்க ஆளு தானே அவங்க. ஏவன் குற்றவாளிகிட்ட கேட்டால் சொல்கிறாங்க 40 கோடி 4000 கோடி எப்படி கொள்ளை அடிச்சாலும் அந்த அம்மா கிட்ட கேட்டால். அதாவது அதிமுக ஆட்சிகள் டாஸ்மாக் குடிச்சு விதவிகள் ஆனது இந்த டாஸ்மாக் மூடன்னு சொன்ன கனிமொழி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு அது மூடல. இப்ப டாஸ்மாக் ஓபன் பண்ணது யாரு? டாஸ்மாக் ஓபன் பண்ணது யாரு? அது ஜெயலலிதா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன்னா சிண்டிகேட் போட்டு கொள்ளை அடிச்சிருக்காங்க. அது இதுதான் இல்ல அந்த இல்ல அந்த டாஸ்மாக் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றுது. அந்த திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றுது. டாஸ்மாக திறந்து வச்சது ஏவன் குற்றவாளி இல்ல அதுலதான் இந்த அரசாங்கமே குளிர்காயுது. ஜெயலலிதா ஐயங்கார் ஏவன் குற்றவாளி ஜெயலலிதா ஐயங்கார். இப்ப அதே கனிமொழியிடம் தான் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. திராவிட மாடல் 2 ஏற்கனவே கொடுத்து அந்த இதில் எதுவுமே நிறைவேற்றலை. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு சார் எங்களை காதுல பூ சுத்துறீங்க, காது குத்துறீங்க? அது ஏன் சார் உங்க காதை எப்ப நேரம் பார்த்தாலும் பூ சுத்தத்துக்கு ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்க காது வேற எதுக்குமே யூஸ் ஆகாதா? உருப்படியான விஷயங்களை எதுவுமே கேட்கவே மாட்டீங்க போட்டிருக்கு. காதில் பூ சுத்தத்துக்குன்னே காதை ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சுத்தத்தான் செய்வாங்க. சரி, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் இப்போ ஈவேராவுக்கு கொள்ளு பேரன் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டுக்கு சம்பந்தம் ஒரு விதத்தில் சம்பந்தமும் இருக்கு. அதாவது மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. காஞ்சி சங்கராச்சாரியருக்கு 10 பொட்டாட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஜெயந்தனுக்கு ஊர் பூரா பொட்டாட்டின்றாங்க. அது மாதிரி தான் இதெல்லாம். ஜெயந்தனுக்கு 10-15 பொட்டாட்டி இருக்கிறதா கேள்வி. காஞ்சி சங்கராச்சாரியருக்கு 10-15 பொட்டாட்டி இருக்கிறதா கேள்வி. சரி, அது மாதிரி தான் இதெல்லாம். நீங்க பார்லிமெண்ட்ல என்ன சொல்லணும்? தமிழக வரலாற்று சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய சிலைகள் வைக்கவில்லை, தெருவுக்கு பெயர் வைக்கவில்லை. அங்கே போய் சொன்னீங்களே. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் யாருடைய காசு இல்லை, அப்பாவுக்கு சிலை திறக்கிற, கருணாநிதிக்கு சிலை திறக்கிற,
யாருடைய காசு? மக்கள் வேலை யாருடைய காசு? மக்கள் எங்களுடைய வரி. உங்களுக்கு மக்களுடைய வரி மக்கள் அவங்க கொடுக்குறாங்க, அதை வைக்கிறாங்க. உண்மையிலே 2020 கேட்கறாங்க, மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கேட்கறாங்க, வைக்கிறாங்க. அப்பனா அப்பனா மக்கள் கேட்கறாங்க, வைக்கிறாங்க. சரி, அப்பனா 2020 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மணி அடிக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா, வெற்றி மணி அடிக்குது. வெற்றி மணியா? பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.